ஹாய் கைஸ், காடஸ் லவ் ஸ்டோரியை பற்றின ஒரு சூப்பரான ட்ராமாவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோயினை தேடி வந்த இடத்துல ஒரு கொள்ளைக்கார கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம நோவா தான் காட்டுறாங்க. ஆனா அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க திடீர்னு ஆளுங்கந்து காணாம போயிடுறாரு. அவங்களும் என்னடா அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தேடிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு கை, யாரான்னு பார்த்தா நம்ம டாங். அடே டாங், நீங்க என்ன பண்ற? கழட்டி விட்டுட்டு வந்துட்டு கேள்வி வரையான ஒரு கேட்க. அது ஸ்பிரிச்சுவல் பியர்டை தேடிதான் நான் இங்க வந்தேன். அவங்க கிட்ட இருந்த அந்த பெர்லையும் அவங்க அப்படியே காட்டுறாங்க. இங்க நான் ஒருத்தரை பார்த்தேன், அவரு திடீர்னு காணாம போயிட்டாரு. நம்ம அவரை கண்டுபிடிச்சாகணும்னு அவங்க சொல்ல நம்ம டாங் அவங்கள சுத்தமா கண்டுக்க மாட்டாரு. அவர்கிட்ட தான் ஸ்பிரிச்சுவல் பியர்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆளும் அப்ப சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை தேட ஆரம்பிக்கும். அவங்களும் சிரிப்பை போட்டுட்டு அவரு பின்னாடியே போறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் மயக்கமாய் கிடக்குற நம்ம ஹீரோயினும் இப்ப அங்கதான் இருக்காங்க. சியோ, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவர் அப்படியே ஹீல் பண்ணலான்னு போக அவங்க டீமனா மாறின விஷயம்லாம் அவங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அவரை விட்டு பயிலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா நம்மால் மயக்கத்துல கூட லிங், நீ எங்க இருக்க? நான் கண்டிப்பா உன்னை கண்டுபிடிச்சு திருவன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். அவங்களும் மனசு கேட்காம அவர் அப்படியே ஹீல் பண்ணி விட்டுறாங்க. நம்மளும் முழிச்ச வேகத்துக்கு ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஆள் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்க. இனிமே நான் எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன், நீ எதுக்குமே கவலைப்படாத. பாசத்தெல்லாம் பொழிஞ்சதுக்கு அப்புறம் ஆமா அன்னைக்கு திடீர்னு நீ எங்க போயிட்ட? அவங்களும் உண்மையை சொல்லதான் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள நம்மால் லின்மேன்ஷன்ல இருந்த ஒரு மைடு நீ தான் அந்த ஸ்னேக் டீமன் சொல்லிட்ட தெரியுமா? நான் கூட சமயம் சண்டை போட்டேன். அப்புறம் அந்த கேவ்ல இருந்த டீமன் தான் உன்னை கடத்திருக்குன்னு சொல்லி அது கூட சண்டை போட்டு ஒரேடியா அது கதையை கூட நாங்க முடிச்சிட்டோம். ஆனாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியலன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் டீமன்ஸ் எல்லாமே கெட்டதா தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல, ஒருவேளை சில நல்ல டீமன்ஸ் கூட இங்க இருக்கலாம்ங்கிற மாதிரி அவங்க கேட்க. லிங், நீ என்ன சொல்ற? டீமன்ஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே கெட்டதுங்க, அதுங்களை தீர்த்து கட்ட வேண்டியதுதான் ஒரு ஹீரோவோட கடமை. இதுக்கு மேல எங்கிருந்து உண்மையை சொல்றது? அவங்களும் ஜோம்பி டீமன்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணதுல அவங்க மயக்கமாயிட்டதாவும் ஹேண்ட் தான் அவங்கள காப்பாத்தினதாவும் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆள் அவங்க கிட்ட அன்னைக்கு ஹெல்ப் கேட்டு இருந்திருப்பாரு, அது என்னங்கிறதையும் இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அவரோட பொண்ணும் இந்த ஜோம்பி பாய்சனால அட்டாக் ஆகி அவங்களும் அதே மாதிரியே மாறி இருந்திருப்பாங்க. ஆனா ஆள் அவங்கள கொல்ல மனசு இல்லாம இங்க தனியா கட்டி வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயினும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு டிராப் பிளட்டை வெளியே எடுத்து அப்படியே அவங்க ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கியூர் பண்ண ஆரம்பிக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவை அன்னைக்கு நைட்டு அங்க தூக்கிட்டு வந்து போட்டிருப்பானுங்க போல. அன்னைக்கு அவங்கள ஹீல் பண்ணப்ப நான் என்னோட ஹேர் பேண்டை மிஸ் பண்ணிட்டேன், அதை தேடிதான் இங்க வந்தங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப உன் ஹேர் பேண்ட் தான் நம்மள திரும்ப சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்லு. நம்மளும் அதை தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்களும் இது எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமான்னு கேட்க, அப்படின்னா அதுல ஸ்பெஷல் இருக்கு, இது எனக்கு ரொம்பவும் ஸ்பெஷலான ஒருத்தங்க எனக்கு கொடுத்தாங்க. அவ்வளோ ஸ்பெஷலா? எனக்கு அவனை தெரியுமா? அவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்மளும் யாரா இருக்குன்னு சொல்லி தலையை சுரிஞ்சிட்டு அப்படியே பின்னாடியே போறாரு. அவங்க காப்பாத்தினது இந்த லேடியை தான் போல, பைஹி வில்லேஜோட ஃபர்ஸ்ட் சீஃப். நம்ம ஹீரோயினுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்ல அவங்களும் இங்க இருந்து நம்ம நோவை பத்தி விசாரிக்கிறாங்க. அவ எங்க போனான்னு யாருக்குமே தெரியல, அவ பாய்சன் முழுசா கியூர் ஆயிடுச்சு, அதான் அவ கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் சீஃப் நீங்க எனக்கு உடனே ஒரு உதவி பண்ணியாகணும்னு சொல்ல அப்படியே இந்த பக்கம் அந்த கொள்ளைக்கார கும்பலை தான் காட்டுறாங்க. ஒரு நைட் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, நம்ம சீஃப் சரியாயிடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்ட இடத்த அவனுங்க அப்படியே செக் பண்ண வரானுங்க. சங்கிலி உடஞ்சிருக்கத பார்த்துட்டு ஆளாளுக்கு அவனுங்க ஸ்வாட தூக்கிட்டு பயந்துட்டு அப்படியே உள்ள போக அங்க பார்த்தா நம்ம ஹீரோவையும் காணும், அவனுங்க சீஃபையும் காணும். அங்கிருந்த அந்த நீடில் ஒருத்தன் காலில் சொருகுது, கீழே இருந்த ரத்தத்தை ஒருத்தன் பாக்குறான். எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நேத்து அந்த பையனை இங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஹேன் இங்க வந்திருக்காரு, அவனை காப்பாத்தினதும் இல்லாம மனுஷங்களை கொல்ற நிலைமையில இருந்த நம்ம சீஃபை பார்த்ததுக்கு அப்புறம் அவரு கண்டிப்பா அவங்கள சும்மா விட்டுருக்க மாட்டாருன்னு அவன் சொல்ல அப்படியே கற்பனா இந்த பக்கம் பயங்கர டென்ஷனா அங்கே இங்கேயுமா நடந்துட்டு இருக்கிற நம்ம லினியோவை தான் காட்டுறாங்க. ஆனா நம்ம ஜீன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு. உனக்கு ஜியோவை பத்தி எந்த கவலையுமே இல்லையா? எனக்கு அவனை நல்லாவே தெரியும், கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கும்பலும் இப்ப இங்க வந்துடுறானுங்க. பரவாயில்லையே, உங்க ஃப்ரெண்டு நினைச்சு நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க, ஆனா பாவம் அவனுக்கு தான் உங்களை பத்தி கவலை இல்ல, அவன் தப்பிச்சு ஓடிட்டான், அவனாலதான் எங்க சீஃபும் இறந்துட்டாங்க. இப்ப அதுக்கு பதிலா உங்களை நரபலி கொடுக்க வேண்டிய நேரம் அவன் சொல்ல அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அங்க கொண்டு வந்து நிறுத்திடுறானுங்க. நம்ம ஜீன் உன் கூட சேர்ந்து சாகிறது எனக்கு கிடைச்ச பாக்கியன்னு சொல்ல அடைசியோ நீ நல்லாவே இருக்க மாட்டடா, கூட வந்தவங்களை இப்படி நட்டத்துல விட்டுட்டு போயிட்டில, செத்து ஆவியா வந்தாவது நான் உன்னை கொல்லுவேன்னு அவங்க சொல்ல தேட் சீஃபும் சரி அவங்கள முடிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்த முன்னாடி வரான், நம்ம பண்ண போற
முதல் சம்பவம் நம்ம செட்லயே அதிர்ஷ்டக்கார இவன் தான், இவன் பண்ணட்டும் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க வந்த ஒருத்தன் கத்திய வாங்கி அவங்க கதையை அப்படியே முடிக்க போறான். அது இன்னைக்கு எங்க ஆயாவோட பிறந்த நாள், நான் யாரையும் கொல்ல முடியாதுல்ல. அட போங்கடா பயந்தாங்குழி பசங்களா, நான் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் அப்படியே முன்னாடி வரேன். அவ்வளவுதான் இவங்க கதையை முடிக்க போறான்னு பார்த்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு குழந்தை பிறந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணா அது மிகப்பெரிய துரதிருஷ்டம் ஆயிடும்ல. கடுப்பான தேர்ட் சீஃப் அவரே ஸ்வாட வாங்கிட்டு இப்ப அப்படியே முன்னாடி வராரு. ஏண்டா 2 பேரை வெட்டி விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவ அப்படியே நம்ம லினியுவை தீர்த்து கட்டுற மாதிரி வர நம்ம ஜின் தடுத்துடுறாரு. மது என்ன கொன்னுடுங்க, அவ சாகுதை என்னால பார்க்க முடியாது. அடைச்சி சும்மாறா, நானே பதட்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஆளும் திரும்ப அப்படியே கத்திய போங்க. நம்ம லினியோ ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வராரு. வந்த வேகத்துக்கு ஆள் ஒரு கல் எடுத்து அப்படியே பறக்க விடு. கத்தி ஹை ஸ்பீட்ல நம்ம லினியோ கழுத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் அவரு பறக்க விட்ட கல்லும் ஸ்லோ மோஷன்ல அப்படியே வரும். அந்த ஸ்வாட தடுக்குன்னு பார்த்தா அது எங்கேயோ பறந்துருது. ஆனாலும் தேர்ட் சீஃப் அதை அப்படியே நிறுத்திடுறாரு. ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், அடுத்த 6 மாசத்துக்கு நான் யாரையும் கொல்ல கூடாதான். நம்ம லினியோவும் அவரை பார்த்துட்டு டேசியோ நீ வேணும்னு தானே அப்படி பண்ணேன்னு கேட்க, மோசமான நிலைமையில இருந்து அவங்க சீஃப் இப்ப திரும்ப வந்ததை பார்த்து அவங்க எல்லாரும் வாயை பொழந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீஃபும் நம்ம ஹீரோயின் தான் அவங்கள காப்பாத்துனாங்கன்னு எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க மக்கள் அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதுக்காகவும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. எங்க பஹி வில்லேஜ் விசிட்டர்ஸ்க்கு அவ்வளவு நல்ல இடம் கிடையாது, நாளைக்கு விடிஞ்ச உடனே நீங்க சேஃபா இங்கிருந்து கிளம்பிடுங்கன்னு அவங்க சொல்ல, சரி எல்லாரும் டின்னரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே அவங்க ஆளுங்க டேபிள்ல இருந்த மொத்தத்தையும் பிரிச்சு மேய ஆரம்பிக்கும். சீஃப் இவனுங்க திருந்த மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் தேர்ட் சீஃபை விடுறதா இல்ல, என்ன கொஞ்சம் நெஞ்சமாடா பாடுபடுத்துனீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவரு கிட்ட வந்து அவரு க்ளோஸ் அப்ல பாத்துட்டு இருக்க. அது என் பன்னிக்குட்டிக்கு நான் சாப்பாடு வைக்க மறந்துட்டேன், நான் கிளம்புறேன். தப்பிக்க பார்த்தா அவரை ஆள் அப்படியே வழி மறைக்க, ஏண்டா அசத்த நேரத்துல என்ன மயக்கமாக்கி உன் சீஃப் கூட என்ன கோத்து விட பாத்துட்டீல, இதுக்கு பேரு என்ன தெரியுமா ஆள் கேட்க. சீஃப் இடத்துல நான் உங்களை கூட்டிட்டு போய் விட்டதுனால தானே உங்களால உங்க லிங்க பார்க்க முடிஞ்சு, அப்படி பார்த்தா நான் உங்களுக்கு நல்லதானே பண்ணிருக்கேன், ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆக நம்ம ஜின் இப்ப அப்படியே அங்க வராரு. நேத்து உண்மையிலேயே உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா, அடே நீ வர ஏண்டா சும்மா நேருன்னு நம்மால் சொல்ல. நம்ம ஜிங்கும் இல்ல ஒரு ஆர்வத்துல தான் கேட்டேன். அப்படியே அவங்க சீஃபையும் ஒரு லுக்கு விட்டுட்டு நிஜமா அந்த விஷயத்த விடுறான்னு நம்மால் சொல்ல. நம்ம லினியவும் நல்ல வேலை உனக்கு ஏதும் ஆகல, உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த டிமனையும் நான் ஒண்ணு விடாம அழிச்சிருப்பேன். சரி சரி நீ முதல் நம்ம இடத்துக்கு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க நான்சோ கிளம்ப போறதா சொல்றாங்க. அவங்களும் அதுக்குள்ளயா, சரி சியோவும் உன் கூட வருவான்ல, நான் இல்லாம எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வரேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி அப்படியே அங்க வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோ கிட்ட இப்ப இருந்து நான்சோக்கு நானே போய்க்கிறேன், நீங்க என் கூட வர வேணான்னு சொல்ல. நம்மளுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. லிங் என்னாச்சு, நான் ஏதாவது உன்கிட்ட தப்பா பேசிட்டானா, ஒருவேளை சீஃபுக்கு என்ன மேரேஜ் பண்ண பார்த்தானுங்கன்னு சொல்லி அதனால நீ கோமா இருக்கியா, ஆனா நான் அதை வேணும்னு பண்ணல. அவங்களும் நம்ம ஹீரோ மேல எந்த தப்பும் இல்ல, ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மளும் எதுவா இருந்தாலும் சரி நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா அவங்களால சுத்தமா முடியல. நேரம் வரும்போது நானே சொல்றேன், சரி நீ நல்லா ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு பார்க்கலான்னு சொல்ல அவங்களும் டக்குன்னு உள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஒன்னமும் அந்த ஸ்பிரிச்சுவல் பியர்டை தான் தேடிட்டு இருக்காங்க. அந்த ஆளு இங்கேதான் எங்கேயோ இருந்தான், அப்புறம் காணாம போயிட்டான். ஒருவேளை அந்த ஸ்பிரிச்சுவல் பேட இங்க எங்கேயாவது புதைச்சிருப்பானோ. நம்ம டேங் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே போய் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்க. நம்ம நோவும் கல்லறையை தோன்றது எவ்வளவு கொடூரமான விஷயம், ஆனா இதை ஆரம்பிச்சது அவன் தான், நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தோண்டிட்டு இருக்க. திடீர்னு அவங்க ஸ்டிக் எதுலயோ மாட்டிக்குது. அவங்களும் இழுத்து பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு கை வெளியே வருது. அவங்களும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாங்க. நம்ம டேங்கும் அவங்கள சேர்ந்து அந்த சோம்பிய வெறித்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல அது கதையும் முடிஞ்சிட்ட மாதிரி தான் தெரியுது. இது என்ன மாதிரியான டிமான்னு சொல்லிட்டு நம்ம நோவும் அப்படியே அதை பார்க்க போறாங்க. டக்குன்னு அது திரும்ப எந்திரிக்க. அங்கிருந்த டெட் பாடிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருது. நம்ம டேங்கும் நம்ம நோவை கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அவங்க 2 பேரும் ஒரு பள்ளத்தாக்குல அப்படியே பதுங்கி இருக்க. அதுங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அப்படியே தாண்டி போயிடுதுங்க. ஆனா நடந்த கலவரத்துல அவங்க 2 பேரும் செம க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம்
நம்ம லினியோவை தான் காட்டுறாங்க. நம்ம வேல் டிராவல் இப்பதான் ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ள அது முடிய போதா. ஆனா அந்த ஜியோ திருட்டு போயிலால இன்னும் நம்ம செத்துருக்க வேண்டியது. இன்னமும் உயிரோட இருக்கோம்னா அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே அவங்க சொல்ல. நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வராரு. திடீர்னு ஒருத்தியால எப்படி இந்த அளவுக்கு மாற முடியும்னு அவரு கேட்க, நம்ம லினியோ அவங்கள பத்தி தான் அவரு சொல்றாரு போலன்னு சொல்லி, அப்படி என்ன மாற்றம் உனக்கு தெரியுதுன்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது ஆள் நம்ம ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏன் லிங்குக்கு என்னாச்சுன்னு அவங்க கேட்க, அவ மனசுல ஏதோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஆனா அது என்னன்னு சொல்ல மாட்டா. அவங்களும் பொண்ணுங்க மனசுல 1000 விஷயம் இருக்கும், அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல முடியாது. உனக்கு அவ மேல உண்மையான கேர் இருந்துச்சுன்னா அவளை இன்னமும் நல்லா பாத்துக்கோ, அவ கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நம்மளும் அவங்களுக்கு டைங்ஸ் வராரு. நீ இப்ப என்ன சொன்ன என் காதுல சரியா விழல. நம்மளும் அதெல்லாம் ஒண்ணு இல்லையான்னு சொல்ல, நம்ம லினியோவும் நாளைக்கு நீங்க நான்சோ கிளம்ப போறீங்க, நம்ம இன்னுமே சந்திப்போமா இல்லையான்னு தெரியல, ஆனா அப்படி ஒரு நாள் வரும்னு நான் நம்புறேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் லைட்டா ஃபீல் பண்ணி நான் உன்னை கண்டிப்பா மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவங்களும் நிஜமாவான்னு கேட்க, ஆமா உன்ன மாதிரி ஒரு லூசை யாரால மறக்க முடியும். பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் லுக்கே மாறிடுது. அவர் அப்படியே அவங்க கிட்ட வர, டேய் என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவரோட லுக்கு வேற ஒரு இடத்துல இருக்கு. ஃபாரஸ்ட்குள்ள இருந்து ஒரு ஜோம்பி கூட்டமே இப்ப அப்படியே அங்க வந்துட்டு இருக்கு. நம்மளும் ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஊர் மக்களும் அலர்ட் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல ஜோம்பிஸும் அவங்க இடத்த அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவங்களும் அவங்களோட டிராப்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண, நம்ம ஹீரோ லினியோன்னு அந்த ஜோம்பிஸை அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே அடிச்சு பறக்க விட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளால இப்படியே ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியாது. சீஃபும் சூரிய ஒளியில ஜோம்பிஸ் ஆக்டிவா இருக்காது, இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும், அது வரைக்கும் நம்ம தாக்கு பிடிச்சா போதும்னு சொல்ல, அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. ஒன்னு விட்டா ஒண்ணுன்னு அடுத்தடுத்த டிமன்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கானுங்க. அதுவும் ஒன்னை விட ஒண்ணு பவர்ஃபுல்லா. இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சிச்சு, எதனால நடந்துட்டு இருக்கு, இந்த லிஸ்ட்ல அடுத்ததா என்ன வரப்போகுதுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.